வெல்கம் டு ஸ்டடி கிட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் பிஐயில் செகண்ட் வீடியோ. பவர் பிஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் வீடியோவில் கனெக்டர்ஸ்னால் என்ன, அந்த கனெக்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை நீங்கள் பவர் பிஐ விஷுவலைசேஷனுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கெட் டேட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் மல்டிபிள் கனெக்டர்ஸ் வரும். கனெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான ரா டேட்டா இருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் ரா டேட்டா இருந்தால் தான் அதுக்கான விஷுவலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த ரா டேட்டாவுக்கு எப்படி பவர் பிஐக்கில் கொண்டு வரது அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கனெக்டர்ஸ். அதாவது நீங்கள் ரா டேட்டா வச்சுருந்தீங்கன்னா அந்த ரா டேட்டாவை பவர் பிஐக்கு டேட்டா டேபிளாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் கனெக்டர்ஸ். கனெக்டர்ஸில் வேரியஸ் கனெக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸல், நீங்கள் ஒரு எக்ஸலில் ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் டேட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் விஷுவல் க்ரியேட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். அப்புறம் டெக்ஸ்ட், அந்த ஃபைல் டெக்ஸ்ட்டாவோ சிஎஸ்வி ஃபைலாவோ இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்எம்எல் இல்லை ஒரு ஃபோல்டர்ஸில் மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க, எல்லா ஃபைலையும் பேஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணலாம். ஃபோல்டர்ஸ் மூவ் பண்ணுறதை பற்றி நம்ம செப்பரேட்டாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் டேட்டா சர்வர் டேட்டா பேஸ், ஆக்சஸில் ஃபைல் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கனெக்டர்ஸ் இருக்குது. இது போக நீங்கள் ஆன்லைனில் டேட்டா வச்சுருந்தீங்க, ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் டேட்டா வச்சுருக்கீங்க, அது சேல்ஸ் ஃபோர்ஸ் போர்ட்டல்லேருந்து நீங்கள் டைரெக்டாக டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸில் போனீங்கன்னா அது என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது இருக்குது. பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ், சேல்ஸ் ஃபோர்ஸ் ரிப்போர்ட்ஸ், இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல் நீங்கள் யூஸ் பண்ணி டேட்டாவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கனெக்டர்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம மெயினாக இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸல், சிஎஸ்வி ஃபைல், அப்புறம் ஃபோல்டர்ஸ், அப்புறம் வெப் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டேட்டாவை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கனெக்டர் எக்ஸல். ஸோ எக்ஸல் ஒர்க் புக்கை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் செலக்ட் பண்ணிவிட்டேன், கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தோன்னே எங்கே ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்கும். அந்த லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு எக்ஸலில் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸல் இம்போர்ட் ஆனவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 2 ஷீட் காட்டுது. ஸோ நீங்கள் எக்ஸலில் ஒரே எக்ஸலில் மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட் எல்லாத்தையும் காட்டும். இன்கேஸ் நீங்கள் எல்லா ஷீட்ஸ்லேயும் டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஷீட்டில் தான் டேட்டா வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஷீட்டில் டேட்டா வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அதோட சாம்பிள் ப்ரிவ்யூ வியூ உங்களுக்கு காட்டும். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அதோட டைப் என்னென்ன வேல்யூஸ் எந்தெந்த காலம்ஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ப்ரிவ்யூக்கான, இந்த ஷீட்டில் உள்ள டேட்டாவுக்கான ப்ரிவ்யூ. டைரெக்டாக நீங்கள் லோட் கொடுக்கலாம். எப்போ நீங்கள் லோட் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த டேட்டா க்ளீனப் பண்ணிட்டீங்க, இது ரா டேட்டாவில் எல்லாமே க்ளீன் ஆகி நீங்கள் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேருக்கான ஃபைனல் டேட்டா வச்சுருக்கீங்க அந்த டேபிளில் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லோட் கொடுத்துடலாம். இல்லை இது ஜஸ்ட் ரா டேட்டா, நம்ம ஒரு போர்ட்டல்லேருந்தோ இல்லை இமெயிலில் வர டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், இதில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஃபைனலைஸ் டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தோன்னா இந்த டேட்டா பவர் குவரி எடிட்டரில் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பார்த்துருக்கிறது இது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் வியூ, இது பவர் குவரி எடிட்டர். ஸோ அந்த பவர் குவரி எடிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கொண்டு வர டேட்டாவை க்ளீனப் பண்ணணும். ஸோ சில காலம்ஸ் தேவைப்படும், சில காலம்ஸ் தேவைப்படாது, சில கால்குலேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில டேட்டா டைப்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற மெத்தடு தான் பார்த்திங்கன்னா பவர் குவரி எடிட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பவர் பிஐ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.